வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒரு வழியா Xiaomi இந்தியாவில் அவங்களுடைய டேப்லெட்டை அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. Xiaomi Pad 5 ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு பிரைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த Xiaomi Pad 5 இந்தியாவில் இப்போ லான்ச் ஆகியிருக்கு. குயிக்கா இந்த பதிவில் இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருதுன்னு பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அறிமுக விமர்சனத்தையும் நம்ம பார்த்துருவோம். Xiaomi Pad 5 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த Xiaomiயோடைய Pad 5 டேப்லெட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு யூசர் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. இந்த அட்டையை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அடியில் ஒரு 22.5 வாட் சார்ஜரும் ஒரு USB டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த Xiaomi Pad 5 பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இவங்க பாக்ஸுக்குள்ளே 22.5 வாட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த டேப்லெட்டோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் ஒரு பிராண்டு தான் தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அந்த பிராண்டுலயுமே நீங்க டேப்லெட் மார்க்கெட்டை கூர்ந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஒன்னு ரொம்ப விலை கம்மியா எதுக்குமே பிரோஜனமாகாத ஸ்பெசிபிகேஷன்ஸோட டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ஹை ஸ்பெசிபிகேஷன்ஸோட ஹை காஸ்ட்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு தரமான ஸ்பெசிபிகேஷன்ஸோட நியாயமான விலையில நல்ல டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்க தான் போறோம். அந்த மார்க்கெட் ஃபிளரிஷ் ஆக தான் போகுது. ஸோ இப்படி இருந்த ஒரு பெரிய கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ Xiaomi Pad 5 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட்னுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா USB டைப் சி போர்ட் நடுவில் இருக்குது. சைடில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இரண்டு பக்கமே 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேப்லெட்டில் மொத்தமாக 4 ஸ்பீக்கர் இருக்குது. மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் Dolby Atmos சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ். இது அந்த சைட்லேயுமே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்குது. மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் பக்கத்தில் இன்னும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டேப்லெட்டோட நீங்க தனியா ஒரு பென் நீங்க வாங்கிக்கலாம். அந்த பென்னை சார்ஜ் பண்றதுக்கான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் பிளேஸும் கொடுத்திருக்காங்க. ஆப்போசிட் சைடுல ஒரு 3 போகோ பின்ஸ் இருக்கு. இதன் மூலமா இன்னொரு அக்சசரி இருக்கு. அதாவது Xiaomi Padக்கான ஒரு கீபோர்டு இருக்கு. ஸோ அதை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா இந்த போகோ பின்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் சிங்கிள் கேமரா தான், படிக்கட்டு டிசைன்ல 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபிளாஷோட. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ்க்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஓட்டைக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கு. எதுக்கு பெரிய பெசல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இது ஒரு டேப்லெட் நம்ம கையில பிடிச்சி யூஸ் பண்றப்போ நம்ம கை வைக்கிறதுக்கான இடம் கண்டிப்பா தேவை. பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மா இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிடென்டல் டச்சஸ் அதிகமாகும். அதனால டேப்லெட் மாதிரி டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா ரொம்ப பெருசா இல்ல, பாக்குறதுக்கு லுக்காவே இருக்கு. இந்த டேப்லெட்டோட பின்புறத்துல பிளாஸ்டிக் தான் ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கம்மியாக தான் ஒட்டுது. ஆனால் சுற்றி இருக்கிற அந்த ரிம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க அந்த டிஸ்பிளே தான் இந்த டேப்லெட்டுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். இது ஒரு 11 இன்ச் டேப்லெட். 11 இன்ச்சில் ஒரு 2.5K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்தில் டால்பி அட்மாஸும் சப்போர்ட் பண்ணுது. கலர்ஸ்னுடைய ரிச்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவரைக்கும் பார்க்காத கலர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ரொம்ப ரிச்சா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய தரமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் ஆகுது. பிளஸ் கேம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணா கூட ஸ்க்ரோலிங் பண்றது, அந்த ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் போறப்போ அந்த விண்டோஸ்னுடைய மூவ்மெண்ட், அந்த அனிமேஷன், டூயல் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ அந்த இருக்கக்கூடிய ஸ்மூத்னஸ் எல்லாத்துக்குமே இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த டிஸ்பிளே ஒரு IPS LCD பேனல் தான். AMOLED கொடுத்திருக்கலாம், பட் ப்ராபபிலி AMOLED கொடுத்திருந்தா காஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டேப்லெட்டும் பார்க்கறப்போ கேமரா பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் என்னுடைய முழு விமர்சனத்தில் கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கவர் பண்றேன். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ்ல இல்லாத 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தரமான ஸ்பெசிபிகேஷன்ஸ் பிளஸ் அதுக்கு ஆப்டிமைஸ்ட் ஆன ஒரு சாஃப்ட்வேர். இது 2 இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். இந்த டேப்லெட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 860. டேப்லெட் உலகத்துல இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான். 7 நானோமீட்டர் ப்ராசஸர், ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர். கேமிங்கா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 6GB RAM கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 128GB, டாப் எண்ட் 256GB கொடுத்திருக்காங்க. UFS 3.1. தேவையான எல்லா சென்சரும் இருக்கு. ஆனா இதுல GPS கிடையாது. ஏன் அதை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இதுல சிம் கார்டு போட்டு நம்ம கால்ஸ் பேசுற மாதிரி அந்த ஃபீச்சர் இதுல கிடையாது. சோ நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு பவர்ஃபுல் டேப்லெட் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சாலிடா சொல்லலாம். சாஃப்ட்வேருக்கு வருவோம். இப்போ ஆண்ட்ராய்ட் டேப்லெட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே டேப்லெட் சைஸுக்கு ஆப்டிமைஸ்ட் கிடையாது.
இந்த பிரச்சனையை Xiaomi ஒரு ஆளா தீர்க்க முடியாது. என்டையர் ஈகோசிஸ்டமே சேர்ந்து எல்லா டெவலப்பருமே சேர்ந்து கூகுள் முதற்கொண்டு பேஸ் ஆண்ட்ராய்டுல இருந்து அவங்களுக்கு டேப்லெட்டுக்கான சப்போர்ட் அவங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனா Xiaomiயால என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். Xiaomi தரப்புல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பேசிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸா பண்ணிருக்காங்க. அதுக்காகவே இந்த UI பாத்தீங்க அப்படின்னா MIUI ஃபார் பேட் அப்படிங்கறாங்க. செட்டிங்ஸ் பேஜா இருக்கட்டும், இல்ல லான்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஆப் டாக்கா இருக்கட்டும், வெதர் அப்ளிகேஷன், கால்குலேட்டர் அப்ளிகேஷன், எல்லா நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸுமே ஒரு டேப்லெட்டுடைய வடிவத்துக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நிறைய ஜெஸ்டருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. டிஸ்ப்ளே பெருசா இருக்கறனால ஒரே நேரத்துல 2 அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடுல வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடுல நீங்க ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு கேப்பபிளான மல்டி டாஸ்கரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் டேப்லெட் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8720 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட், மற்ற சாஃப்ட்வேரோட கம்பேட்டபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு விமர்சனம் காத்துருங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 12GB வேரியன்ட் உடைய விலை 26,999 rupees, 250GB வேரியன்ட் உடைய விலை 28,999 rupees. இன்ட்ரோடக்டரி ஆஃபரா 24,999 rupeesக்கு பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டேப்லெட்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முழு விமர்சனத்துல கண்டிப்பா அதை நான் கவர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.